அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி 40 பாராளுமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சார். இந்த தோல்விக்கு மிக முக்கியமாக காரணமா பார்க்க போறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாருமே கிடையாது. கட்சியை சுக்குநூறா ஆக்கி இந்த கட்சி மிகப்பெரிய அளவுல தோல்விக்கு கொண்டு வந்த மிக முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். 40 தொகுதிகளிலும் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்குது. இந்த தோல்வியை அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி வாரியா ஒரு ஆய்வு, ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துறாரு. ஏன் தோத்தம், எதற்காக தோத்தம், எதனால தோத்தம், எப்படியெல்லாம் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம், இதெல்லாம் ஆய்வு நடத்தியிருக்காரு. அங்கே போன எல்லா மாவட்டத்தினுடைய அந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஐயா உங்களாலதான் தோத்தோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்துக்கிட்டு வெளியில சொல்லாம வந்துட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த ஆலோசனை கூட்டங்கள்ல இணைப்பை பத்தி பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, யாரும் இணைப்பை பத்தி பேசவே கூடாது, அப்படி பேசுனா ஐயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருமியா, ரொம்ப எனக்கெல்லாம் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, நீங்களாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாய்ப்பூட்டு சட்டம் மாதிரி போட்டு நிப்பாட்டிட்டாரமா. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறதா 9ஆம் தேதியே மாவட்ட செயலாளர் கூட்டதா ஒரு தேதி முன்னரே அனுபவிச்சாங்க. திடீர்னு பார்த்தா அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதை ஏன் ரத்து பண்ணாங்க அப்படின்னா, இணைப்பை பற்றி இங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசணும் அப்படின்னா நமக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிரும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, ஆட்ரா ஒரே அடியா செயற்குழு கூட்டத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி செயற்குழு கூட்டத்துக்கே போயிட்டாங்க. அந்த செயற்குழு கூட்டத்துல யார் அந்த தீர்மானத்தை யார் வடிவமைச்சாங்க பாத்தீங்கன்னா செம்மலையும் வைகை செல்வன் 2 பேரும் தான் அந்த தீர்மானத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, செயற்குழு கூட்டத்துக்கு வர்றவங்க யாரும் இணைப்பை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எல்லா மாவட்ட செயலர்களும் அந்தந்த செயற்குழு உறுப்பினர்கிட்ட சொல்லியாச்சு. இன்னைக்கு காலையில ஒரு அவசர செயற்குழு கூடுது. இந்த தீர்மானங்களை பூராத்தையுமே ஒரு வாசிக்க எல்லாரும் ஜோரா அப்படி கை தட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திர நடவடிக்கையின் மூலம் கூட்டணிகளை அமைச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அரவணைச்சு ஒரு சீட்டுகள்லாம் ஒதுக்கி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு அம்மாவினோட ஆட்சியை நீங்க கொண்டு வர்றதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லாரும் கைதட்டி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மனசு அப்படியே குழு 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 அப்படியே இருந்திருக்கு. அப்பா இன்னைக்கு எல்லாரும் நம்ம புகழ்ந்துட்டாங்கயா, நம்ம தலைமையில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, இனிமே நம்ம தான் சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்படியே தலைகள் அறியாம சிந்திக்காரு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்ச 10 தேர்தல்ல தோல்வி சந்திச்சிட்டார். இவரு தான் தேர்தலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வியூகம் வகுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வியூகம் வகுத்த எல்லா தேர்தல்லையுமே மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திச்சதுக்கு அதிமுக. இதுல இன்னமும் அவருக்கே பொறுப்பை கொடுத்து 2026 சட்டசபை தேர்தலில் போய் நாங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்குறோம்னு சொல்லி செயற்குறிப்பை கொடுக்குறாங்க இல்லையா, ஏற்கனவே 10மே நக்கிக்கிட்டு போச்சு. 10 தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தோல்வி சந்திச்சாச்சு. இன்னும் அவர் கையில கொடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கட்சியை அழிச்சிருங்க எடப்பாடி பழனிசாமி, இது இருக்கிறதுனால தானே நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதை சுத்தமா நீங்க அழிச்சிட்டு நீ இருந்துட்டீங்க அப்படின்னா நாங்க நிம்மதியா இருப்போம், ஏன் எங்களை இந்த கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி செயற்குழு உறுப்பினர் பூரா அந்த அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிட்ட கொடுத்துட்டாங்க. 10 தொடர் தோல்வியில சந்திச்ச பின்னாடி இன்னுமா அப்படிங்கிறத ஒரு சிலர் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களாமா. அந்த தீர்மானம் என்னன்னா, பொதுக்குழுவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 3 தவிர்த்து மீது எல்லாரையும் நம்ம கட்சியில இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததா சொல்லப்படுது. இதுல செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக கடுமையான முறையில எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதை ஆதரிச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எதனால ஆதரிச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னா,
பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட 3 வரை தவிர்த்து அப்படின்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் 3 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் இணையலாம் அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சதா சொல்லப்படுது. மற்றவங்க செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த தீர்மானத்தை எதிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தீர்மானத்தை ரகசியமா வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்படியான ஒரு வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தொடர் தோல்விகளை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டுமே அந்த அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தோம்னா என்ன வெற்றியை காண போறார்? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமே. இந்த பருத்தி மூட்டையை தூக்கி அங்க வைக்க, அங்க இருந்து அங்க வைக்க, அங்க இருந்து இங்க வைக்க, ஏன் இந்த ட்ரையாங்கிள சுத்தி வரணும்? உருப்படியா ஒரு குடோன்ல இருந்துட்டா வேற மிச்சம்ல. அது மாதிரியான கதை தான் இன்னைக்கு நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியில வந்து என்ன பேசிக்கிறதா சொல்றாங்களாமா, தேவையில்லாம இங்க செயற்குழு கூட்டத்துக்கு வந்துட்டோம்ங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களாமா. நன்றி, வணக்கம்.